ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி பதவியேற்றுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள கருத்து உலக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மறைந்த தலைவர் அலி கமேனியின் மகனான 56 வயது முஜ்தபா கமேனி ஈரானின் மிக உயரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து இஸ்ரேலிய ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதிபர் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பியபோது அவர் நேரடியாக எந்த விமர்சனமும் செய்யவில்லை. மாறாக என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று மிகச் சுருக்கமாகவும் மர்மமாகவும் பதிலளித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அமைதி ஒரு பெரிய தாக்குதலுக்கான அமைதியா என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது. ஏனென்றால் இதற்கு சில நாட்களுக்கு முன்பு ABC நியூஸ் ஊடகத்தில் பேசிய ட்ரம்ப் மிகவும் ஆக்ரோஷமான கருத்தை தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாவிட்டால் முஜ்தபா கமேனி நீண்ட நாட்களுக்கு இந்த பதவியில் நீடிக்க முடியாது என்று அவர் மறைமுகமாக எச்சரித்திருந்தார். அதாவது அமெரிக்கா நினைத்தால் அவரை பதவியில் இருந்து நீக்கவோ அல்லது தீர்த்து கட்டவோ முடியும் என்ற தோணியில் அந்த பேச்சு இருந்தது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு ட்ரம்ப் தனது கடுமையான விமர்சனங்களை தவிர்த்து மர்மமான முறையில் பதிலளிப்பது சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. அதே வேளையில் இஸ்ரேல் ஈரானின் புதிய தலைவரையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த தயங்கப் போவதில்லை என்று வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்துள்ளது. கடந்த February 28 முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் உக்கிரமான தாக்குதல்களில் ஈரானின் முந்தைய தலைவர் அலி கமேனி மற்றும் முக்கிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். இந்த இக்கட்டான சூழலில் 88 உறுப்பினர்களை கொண்ட நிபுணர்கள் சபையால் முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் நீண்ட காலமாக தனது தந்தையின் நிழலாக திரைமறைவில் செயல்பட்டு வந்தவர். இவரது செயல்பாடுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக கூறி 2019 ஆண்டே அமெரிக்கா இவர் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கத்திய நாடுகளுடன் எப்போதுமே மோதல் போக்கை கடைபிடித்து வரும் முஜ்தபா தற்போது அதிகார மையத்திற்கு வந்திருப்பது அமெரிக்காவிற்கு சற்றும் பிடிக்கவில்லை. ட்ரம்பின் முந்தைய எச்சரிக்கையை மீறி ஈரான் இந்த துணிச்சலான முடிவை எடுத்துள்ளது. எனவே பதவியேற்ற வேகத்திலேயே முஜ்தபா கமேனிக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை உலகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.